கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்துல நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த ஒரு ஊழியம் விசேஷ விதமா தேவனுடைய சித்தம் இல்லாம, அவருடைய திட்டம் இல்லாம இந்த ஒரு கூடுகைக்குள்ளாக நாம் நிச்சயமாக கூடி வருவதில்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, எங்கே 2-3 பேர் கூடி வர்றோமோ அங்கே அவருடைய கிறிஸ்துவனுடைய பிரசனம் நம்ம மத்தியில இருப்பதை அவர் உறுதியான வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில நம்மளுக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஆக நிச்சயமாகவே இந்த ஒரு கூடுகையில தேவனுடைய கிருபை, அவருடைய குமாரனுடைய வழிநடத்தல் நமக்கு நிச்சயமாகவே இருக்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தெய்வீக காரியங்களுக்குரிய ஏற்பாடுகளில் நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக எங்களுடைய ஊழியம் உலகளாவிய அளவில் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து நம்ம செய்யும் பொழுது கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். விசேஷ விதமா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு காரியமாக இதை நாங்கள் செயல்படுத்துவது உண்டு. சரிங்களா? ஏன் இந்த ஒரு காரியம் 2 விஷயத்தை நம்ம சொல்றோம். ஒன்று வந்து கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியம். சரிங்களா? அப்ப தேவன் இந்த கடைசி நாட்களுக்கு என்றே விசேஷ விதமான தரிசனங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன் அடிப்படையில நம்மளுடைய ஊழியங்கள் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த கடைசி கால தீர்க்க தரிசனத்துக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த கடைசி காலம் அப்படின்னாலே எதற்கு கடைசி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு காலம். இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கடைசி காலம் அப்படிங்கிறது தான் வேத ரீதியாக நம்ம சிந்திக்கும் போது நம்ம புரிந்து கொள்கிற ஒரு விஷயம். ஆக இப்ப நம்ம உண்மையிலே நம்ம கடைசி காலத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவு பெருக்கம், இன்னைக்கு இருக்கிற அந்த அறிவு பெருக்கம் இருக்கு இல்லையா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பட்டன் செல் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். இல்லைன்னா நம்ம எஸ்டிடி பூத்துல போய் நின்றுட்டு வரிசையா நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கடிதங்கள் இதுதான். இப்பெல்லாம் கடிதம்னாலே எப்படி இருக்குன்னு கேட்கிற மாதிரி ஒரு தலைமுறை இருக்குது இப்ப. சரிங்களா? அப்ப இந்த அறிவு பெருக்கத்தை ஒரு 30-40 வருஷத்துலயே நம்ம இவ்வளவு வித்தியாசமா நம்ம பார்க்கக்கூடியது. இப்பெல்லாம் இன்னும் சொல்ல போனா ஹோலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் பேராவன்ல இருக்கிறேன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து நான் பேசணும்னா இங்கே ஒரு ஆள் மாதிரியே நிக்க வச்சு பேச வைக்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி அறிவு பெருக்கம் பெருகி இருக்கு. சரிங்களா? இதற்கும் உலகத்தின் முடிவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இந்த உலகத்தின் முடிவுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கும் அறிவு பெருக்கத்திற்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேஜ் நம்பரை சொல்லிருங்க. சரிங்களா? ஓகே. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1049 படிங்க. பாருங்க, இந்த புஸ்தகம் அப்படின்னாலே பைபிளை தான் மெயினா சொல்றாரு. விசேஷ விதமா அவர் தானியேல் எழுதின புத்தகம். சரிங்களா? விசேஷ விதமா எல்லா புத்தகங்களும் சேர்ந்ததுதான் பைபிள். சரிங்களா? அந்த வகையில இந்த பைபிளையே முத்திரை போட்டு எது வரையும் அப்படின்னா, முடிவு காலம் வரையும் என்ன பண்ணிரு, முடிவு காலம் வரையும் இந்த புத்தகத்தை முத்திரை போட்டு அப்படின்ட்டார். சரிங்களா? அப்ப இந்த முத்திரை போடப்பட்டது விடுவிக்கப்பட வேண்டும், அல்லது அந்த முத்திரைகள் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்பட்டுச்சுன்னா எல்லா ரகசியமும் வெளியே வந்துடும். சரிங்களா? அப்பனா அந்த முடிவு காலம் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, ஆராய்ச்சிகள் என்ன ஆயிரும், அதிகமாயிரும். இன்னும் ஓடி ஆராய்வர்கள்னா போக்குவரத்து ஃபாஸ்ட் ஆயிரும். சரிங்களா? இன்னைக்கு பாருங்க போக்குவரத்தினுடைய விஷயத்தை பாருங்க. சர்வசாதாரணமா அமெரிக்காவுக்கு ஒரு 22 மணி நேரத்துல போயிடலாம். அவ்வளவு ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அமெரிக்காவுக்கு போறது சாதாரண விஷயம். அந்த அளவுக்கு போக்குவரத்து ஃபாஸ்ட் ஆயிருச்சு. ஆராய்ச்சிகள் என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிருச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, படிங்க. அறிவு பெருத்து போயிருக்கும். இப்ப நம்ம எக்ஸாக்டா எங்களுடைய ஊழியத்திற்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும்
அறிவு பெருக்கத்திற்கு சம்பந்தம் இருக்கு. இந்த அறிவு பெருக்கம் இதோட பெரிய அறிவு பெருக்கம் இருக்குமானாக்கி இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. ஆனா இப்ப நிச்சயமாகவே அறிவு பெருக்கத்தினுடைய உச்சத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் இந்த ஊழியம் நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்திற்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கும் சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியமானது அறிவு பெருக்கத்தின் காலத்துலதான் விசேஷ விதமாய் தேவன் நம்மளுக்கு ஒரு சில மகத்துவமான மறைபொருள்களை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைக்கப்படாத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத. அப்ப அந்த ஒரு மகத்துவம்ல ரகசியங்களை மறைபொருள்கள் எல்லாம் ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டு போயிட்டார். ஆனாலும் விசேஷ விதமா இந்த உலகத்தின் முடிவு காலத்துலதான், இந்த அறிவு பெருக்க காலத்துலதான் எல்லா ரகசியத்திற்குரிய விஷயமும் முத்திரைகளும் ஓப்பன் ஆகும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா 7 முத்திரை, இது மாதிரியான எல்லா வகையான முத்திரைகளும் ஓப்பன் ஆகி மகத்துவமுள்ள ரகசியத்திற்குரிய ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அவருடைய ராஜ்யத்திற்குரிய ஒரு காரியங்கள் வெளியரங்கமாகும். இதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 14 மற்றும் 15 வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 மத்தேயு. ஓகே ஓகே. அப்ப இங்க பாருங்க, ஒரு முடிவு வரணும். இந்த முடிவு வரணும்னா எது சாட்சியாக அறிவிக்கப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படணும். சரிங்களா? இது என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம்? சரி, சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா என்னன்னு தெரியுங்களா? சுவிசேஷம் இது தமிழ் வார்த்தையா? நீங்களும் பேசணும், அப்பதான் அது நல்லா இருக்கும். ஒரே பக்கம் பேசிக்கிட்டு தான் இன்னொரு பக்கம் காது கேட்கலங்கிற மாதிரி நானும் நினைச்சுக்கிட்டு இருக்க போயில. சரிங்களா? அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன? இது தமிழ் வார்த்தை தான், சபைகள் தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. சுவிசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். அர்த்தம் புரிந்து கொண்ட அர்த்தத்தை கேட்கிறேன். நல்ல செய்தி, நற்செய்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அததான் கோ அண்ட் ஸ்பெல், காஸ்பல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆங்கில பதமானது பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அப்ப இந்த நற்செய்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் சுவிசேஷம். அப்ப ராஜ்யத்தின் நற்செய்தி சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது உலகத்துக்கு முடிவு வரும். சரிங்களா? அப்ப இப்ப சுவிசேஷம் நற்செய்தினாலே என்ன நற்செய்தி இருக்கு? நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் என்னென்ன நற்செய்திகள் இருக்கு? சில விஷயம்லாம் இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கப்படாவிட்டால் அறிவிக்கப்பட வேண்டியது என்னுடைய மேல் விழுந்த கடமை. நான் சொல்லியே ஆகணும். அந்த நற்செய்தியை போய் நான் சொல்லியே ஆகணும். சரி, நற்செய்தி என்னன்னு தெரிஞ்சாதானே போய் சொல்ல முடியும். சரி, பரலோக ராஜ்யத்தின் நற்செய்தி, பரலோக ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி என்ன? சரிங்களா? ஓகே. அப்ப இது என்ன விசேஷ விதமா இந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவிக்கப்படும் போதுதான் உலகத்துக்கு முடிவு வரும்னா, அப்ப ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்தார்ல, அவர் ஏதாச்சும் நற்செய்தி சொன்னாரா? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு தான் சொல்லுவது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஒரு விஷயம், ராஜ்யம் அப்படிங்கிற காரியத்தின் நடைமுறை காரியத்தை பத்தி அவர் சொல்லவில்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னார். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த நற்செய்தியை பொறுத்த மட்டும் ஆண்டவருடைய பிறப்பை பத்தி நம்ம பார்க்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2 பேஜ் நம்பர் சொல்லிருங்க. 10வது வசனம், 79ஆம் பக்கம், புதிய ஏற்பாடு. பாருங்க, எல்லா ஜனத்துக்கான சுவிசேஷம் நற்செய்தி என்னது? ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார்? தொடர்ந்து படிங்க. அவருடைய பிறப்பே பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமே எல்லா ஜனத்துக்கான நற்செய்தியா. சரி, எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தியா இது ஆண்டவருடைய பிறப்பு? இப்ப பாருங்க, நம்ம வருஷந்தோறும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், 25ஆம் தேதி கொண்டாடுறோம். அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தியான்னு கேட்கிறேன். இதுல அவர் சொன்ன வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, அந்த தூதர் கிறிஸ்து என்னும் இரட்சகர் அப்படின்னு சொல்லப்படுது.
அப்ப உலகத்தை மீட்டெடுக்கக்கூடிய, உலகத்தை ரட்சிக்கக்கூடியவர் பிறந்துட்டாரு. மீட்டெடுக்கிறது அப்புறம், ஆனா பிறந்ததே ஒரு சுவிசேஷம். சரிங்களா? அப்ப இது தேவதூதர்கள் அறிக்கை பண்றாங்க. இது மாதிரி நீங்க இந்த சுவிசேஷம் அல்லது நற்செய்திங்கிற ஒரு வார்த்தையை நீங்க தொடர்ந்து பைபிள்ல தேடி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 8 வகையான சுவிசேஷங்கள் இருக்கு. எத்தனை வகை? 8 வகையா. சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? நித்திய சுவிசேஷம், இதெல்லாம் வசனங்கள் இருக்கு. நம்ம டைம் இல்லாதனால நான் குறைச்சா சொல்றேன். சரிங்களா? எங்களுடைய ஊழியத்தின் காரியத்தில் உள்ள ஒரு சில இன்ட்ரோ மொத்தம் நம்ம கொடுக்குறோம். அதுதான். சரிங்களா? என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம் அப்படின்னு இருக்கு. மகிமையின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப இங்க கூட என்னது, எல்லாருக்குமான ரட்சிப்பின் சுவிசேஷம் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அப்ப அதே மாதிரிதான் இந்த ஒரு வகையில நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். சரிங்களா? அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது முடிவு வரும். எதற்கு முடிவு வரும்? எதற்கு முடிவு வரும்? நம்ம படிச்சோம் இல்லையா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 14வது வசனம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எதற்கு முடிவு வரும்? ராஜ்யத்துக்கா? உலகத்துக்கா? ஏன் இந்த உலகத்துக்கு முடிவு வரணும்? அப்ப என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். உலக ஜனங்களே, உலகத்தில் உள்ளவர்களே, இந்த கிறிஸ்தவத்துல இல்லாதவர்களே இந்த உலகம் அழிய போதுங்க சொல்றாங்களா இல்லையா? ஒவ்வொரு மதத்தினார்களுமே அவங்கவுங்க சைட்ல இருந்து சொல்றாங்க இந்த உலகம் அழிஞ்சு போக போகுது, உலகம் அழிவுக்குள்ள போற போகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்தினுடைய அழிவு அல்லது முடிவு அப்படிங்கிறதுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்பட்டால் ஒழிய என்ன ஆகாது? இந்த உலகத்துக்கு முடிவு வராது. இந்த உலகம் முடியாது. சரி, இந்த உலகத்துக்கு ஏன் முடிவு வரணும்? நம்ம எல்லாத்துக்குமே கேள்விகளோடு ஒரு பதிலை தேடணும்னா பைபிளினுடைய மகத்துவங்கள்லாம் இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் மறைந்திருக்கிற மறைபொருள்கள்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதமா தேவன் நம்மளை வழி நடத்துவார். இப்ப கூட பாருங்க, நம்ம இந்த காலகட்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா, முடிவு காலம் தான். வசனம்லாம் எப்ப? 2400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது தானியல். ஆனா அவர் என்னத்தை எழுதியிருக்கார்? அறிவு பெருகும் போது இந்த உலகத்துக்கு முடிவு வந்துடுங்கிறார். அப்ப இந்த உலகத்துக்கு ஏன் முடிவு வரணும்? ஏன் இது நல்லா தானே இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீடுதோறும் கரண்ட், ஃபேனு இதெல்லாம் இருந்திருக்கா? பாருங்க, நம்ம லக்ஸூரியான லைஃப்னுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா, துணி துவைக்க வேண்டியதில்லை, துணியை கொண்டே போட்டுட்டா அது துவைச்சி கொடுத்துருது, ஃபேன் இருக்குது, விசிறி இல்லை. எங்கள் காலத்துலலாம் நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருப்போம். அதுவுமே என்னது, போட்டி அடிச்சுக்குவோம், எனக்கு கூட உனக்கு கூட ஒரே ஒரு விசிறி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஏழ்மையான சூழ்நிலைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உள்ள வாழ்க்கை முறைமைகளை, 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை முறைமைகளை சொல்றேன். மாற்று வஸ்திரத்துக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலை. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பீரோல் ஃபுல்லா வெறும் ட்ரெஸ் தான். சரிங்களா? ட்ரெஸ்ஸுக்கு கவலையா, இல்ல போக்குவரத்துக்கு ஏதாச்சும் கவலை இருக்குதா நம்மளுக்கு? சரிங்களா? எங்க கிராமத்துல இருந்து டவுனுக்கு போகணும்னா 5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும், பஸ் எல்லாம் இல்லை. இப்போ பஸ் விட்டுருக்குறாங்க. அப்ப இப்ப இங்க கூட பஸ் வருதுங்களா இந்த ஊருக்கு? வருதா? இதுக்கு முன்னாடிலாம் அது மாதிரி வந்திருக்கா? முன்னாடி வந்திருக்க அந்த தெருவுக்கு பாருங்க. இப்ப தேவனுடைய ஆசீர்வாதமான காரியங்கள்லாம் இதுல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நல்லது நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு எதுக்குங்க முடிவு கொண்டாடணுமா? இந்த உலகத்துக்கு முடிவு வரணுமா? ஆனா வசனம் சொல்லிருச்சு, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா இந்த உலகத்துக்கு முடிவு வந்துடும். ஏன் முடிவு வர வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் யாருடைய கையில இருக்குன்னு தெரியுங்களா? இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் யாருடைய கையில இருக்குன்னு தெரியுங்களா? சொல்லுங்க. யாருடைய கையில? இப்பிரபஞ்சத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. படி. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒரு தேவன். நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுடைய தேவன் இருக்கார், நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துக்கு யாரு தேவன் வசனம் சொல்லுது?
இந்த பிரபஞ்சத்துக்கு யார் தேவன் சொல்லப்படுது? இப்ப பாருங்க, ஆண்டவரை கூட 3வது ஒரு சோதனைக்குள்ள கொண்டு போகும்போது ஒரு மலையின் உச்சியில கொண்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் சொன்னான், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க சொன்னா, மனுஷன் 40 இல்லைன்னு சொல்லிட்டாரு. தேவனுடைய வாயினால வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கோயில் உன்னுடைய உட்பிரகையில கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீ அங்கேயிருந்து குதி, தேவதூதர்கள் உன்னை காப்பாத்திடுவாருன்னு சொல்றாரு. அப்ப இல்ல ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாருங்க? தேவனை சோதிக்க கூடாது அப்படின்ட்டார். இப்ப 3வது இடத்துக்கு கொண்டு போறான். உயரமான மலை உச்சியில கொண்டு போய் வச்சுட்டு எல்லா நாட்டையும் காமிக்கிறான். பாத்துக்க, இதெல்லாம் பாத்துக்க, இதெல்லாம் என்னோட, நான் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ என் காலில் விழுந்து கும்பிடு, இந்த ராஜ்யத்தெல்லாம் நான் என்ன பண்றேன், உனக்கு கொடுக்குறேங்கிறான். அப்ப இந்த உலக ராஜ்யங்கள், இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, எல்லா ராஜ்யமும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? சாத்தானுடைய கண்ட்ரோல், பிரபஞ்சத்தின் தேவனுடைய கண்ட்ரோல். சரி, அப்ப இந்த உலகம் அவனுடைய கைக்கு எப்படி போனுச்சுன்னு தெரியுங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பைபிள் ஆதாமும் ஏவாளையும் படைச்சிட்டு தேவன் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28 வாசிக்க வேணாம், நோட் பண்ணிக்கோங்க. பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கும்போது இந்த உலகத்தினுடைய வானம் பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் யாருடைய கை கொடுத்துட்டாருன்னா மனுஷன் கையில கொடுத்துட்டு நீ ஆண்டு ராஜா மாதிரி இருந்துக்கன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே முதல் ராஜா யார் தான்? ஆதாம் தான். ஆனா ஆதாமையே என்ன பண்ணிட்டா சாத்தான்? ஏமாத்தல, ஏவாளதான் ஏமாத்துறது. ஆதாம் தேவன் சொன்ன பிரமாணத்தை மீறி பாவம் செய்ததுனால பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ள போய் இந்த முழு உலகத்தையும் யாருக்கிட்ட வித்துட்டாரு? ஆதாமும். தேவனுடைய ராஜ்யம் ஆதாமுக்குள் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த முழு ராஜ்யத்தையும் ஆதாமும் பாவத்துக்கு அடிமை, பாவம் மரணம், மரணத்துக்கு அதிபதி சாத்தானுக்கு முழு உலகமே என்ன ஆயிடுச்சுங்க? அடிமை ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த உலகம் முழுவதும் யாருடைய கைக்கு இருக்குது? இப்ப சாத்தானுடைய கைக்கு. அதனாலதான் இந்த உலகத்துக்கு முடிவு வரணும். ஏன்னா இந்த உலகத்தை மறைமுகம் ஆண்டுகிட்டு இருக்கிறவன் யாரு? சாத்தான். அதனால இந்த உலக ராஜ்யத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். எந்த ராஜ்யம் வரணும்? இப்ப அப்பனா தேவனுடைய ராஜ்யம் வரணும். அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்கான நற்செய்தி சாட்சியாக கொடுக்கப்படும். ஆக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மறைபொருள்கள் எல்லாம் பைபிள்ல அநேக ஓமைகளுக்குள்ளாகவும் தீர்க்க தரிசனங்களுக்குள்ளாகவும் நியாய தீர்ப்பிற்குள்ளான நியாய பிரமாணங்களுக்குள்ளாகவும் அநேக வசனங்களுக்குள்ளாக மறைச்சு வச்சிருக்கிறார். அதனாலதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்ப பாருங்க, ஒவ்வொன்னு கோயின்சைட் ஆகி ஒன்னொன்னு ஒன்னை தொடர்புடைய ஒரு விஷயம். அப்ப இந்த ஒரு விஷயம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யமா ஆதியில இருந்தது, இப்ப யாருடைய ராஜ்யமா மாறி இருக்கு? சாத்தான். இந்த உலகம் யாருடைய கைக்கு போயிருக்கு? சாத்தானுடைய கைக்கு போயிருக்கு. அப்ப இந்த உலகத்துக்கு முடிவு கொண்டாடணும்னா ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படணும். அப்பதான் முடிவு வரும். சரி, இந்த உலகத்துக்கு முடிவு வரணும்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியா அறிவிக்கப்படணும். அது ஒரு பங்கு இருக்க. இந்த உலகத்துக்கு முடிவு வரணும்னா ஒருத்தர் வரணும். அது யார் தெரியுங்களா? இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரணும்னா ஒருத்தர் வரணும். அந்த கிறிஸ்து வரணும். ஓகே, அந்த கிறிஸ்துக்கு வந்தாதான் இந்த உலகத்துக்கு முடிவு வரும்னே வச்சுக்குவோம். ஆனா இந்த உலகத்துக்கு முடிவு வரணும்னா அந்த கிறிஸ்து மட்டும் வந்தா பத்தாது. அப்ப நான் அந்த கிறிஸ்து யாருடைய ஆளா இருப்பேன்? சாத்தானுடைய ஆளு இந்த பூமிக்கு வந்தா இந்த உலகத்துக்கு முடிவு வந்துருமா? இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போகும். சரிங்களா? அப்ப சாத்தான் ஆளுகைக்குள்ள இருக்கிறான், அந்த கிறிஸ்துவும் வரணும். அதுக்கப்புறம் தான் யார் வரணும்னா கிறிஸ்து வரணும். நம்முடைய ஆண்டவர் வந்தாருதான் இந்த உலகத்துக்கு முடிவு வரும். படிக்கலாம், மத்தேயு 24 3வது வசனம். சீசர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். படிங்க. பாருங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் யாருடைய கையில இருக்குங்க?
அந்த சாத்தானுடைய கையில இருக்கு. அதனால இந்த உலகத்துக்கும் முடிவு வரணும். அப்படின்னா உம்முடைய வருகை வந்தாதான் இந்த உலகத்துக்கு முடிவு வரும். இந்த உலகத்துக்கு முடிவு வந்தாதான் எல்லா விஷயமும் நன்மையாக ராஜ்யத்திற்குரிய தேவனுடைய ராஜ்யமாக மாற முடியும். அப்ப யார் வரணும்? இப்ப நம்முடைய ஆண்டவர் வரணும். அப்ப ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி தான் நீங்க சொன்ன என்ன சொல்றது, அந்து கிறிஸ்துவும் வரணும். சரிங்களா? அந்து கிறிஸ்து வந்தாலே வழியே ஆண்டவர் 2ஆம் வருகையில வரமாட்டார். ஓகே, அப்ப அந்து கிறிஸ்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சிருக்கணும். நம்முடைய எதிரி யாருங்கிறத புரிஞ்சிருக்கணும். நம்ம எதிரி எவனை விழுங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். சரிங்களா? ஆகவே இதெல்லாம் நம்ம தெளிவான முறையில புரிந்திருக்க வேண்டும். சரி, இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்கிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை தான் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை சிந்தனைக்காக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப நம்ம இதுவரையும் சிந்திச்ச விஷயம் என்னன்னா, இந்த ஊழியம் எப்படிப்பட்டது, இந்த ஊழியத்தை நாங்க ஏன் செய்யறோம்னா, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரணும், அதற்கு ராஜ்யத்தினுடைய நற்செய்தியானது அறிவிக்கப்படணும். அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் நற்செய்தியானது பைபிளுக்குள்ளதான் மறைந்திருக்கு. இந்த மறைபொருள்கள் எல்லாம் அறிஞ்சு அதற்கேற்றபடி நாம் ஜீவிச்சோம்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்போது நம்மளை எங்க கூட்டிட்டு போயிடுவார்? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. சரி, இப்ப நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு தியானத்துக்கு 1வது சங்கீதத்தை நம்ம எடுத்து படிக்கலாம். சரிங்களா? இந்த சங்கீத பகுதியில படிங்க. ஓகே, இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போலாம். இதுல ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் எழுப்பிக்கிறேன். சரிங்களா? எங்க உட்காரணும், எங்க நிக்கணும், எங்க எதுல நடக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் எங்க உட்காரக்கூடாது, எங்க நிக்க கூடாது, எங்க நடக்க கூடாதுங்கிறத வசனம் சொல்லிட்டு நம்ம எங்க உட்கார்ந்து எங்க நின்று எங்க நடக்கணுங்கிறத இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இரவுக்கும் பகலுக்கும் அப்படிங்கும் போது இரவுக்கு எவ்வளவு மணி நேரம்? இரவுக்கு 12 மணி நேரம், பகலுக்கு. சரி, இப்ப நீங்க ஒரு பாக்கியவான் அப்படின்னா, பாக்கியம்னா ஆங்கிலத்துல பிளஸட் அப்படின்னு சொல்லப்படுது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும்னா இரவுக்கு 12 மணி நேரம், பகலுக்கு 12 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரமும் வேத வசனத்தை தியானமா இருந்தாதான் நாம் பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா? 24 மணி நேரமும் பைபிளை நம்ம தியானிக்க முடியுமா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் என்ன பண்ண போறேன்னா சிந்தனை எல்லா நேரத்திலும் நான் வசனத்தையே நான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, நம்ம வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது வசனத்தை சிந்திக்க முடியுமா? துவைக்கும் போது, தூங்கும் போது, ஸ்கூல்ல போய் படிக்கணும், படிக்கிற நேரத்தில் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லாம நம்ம வாத்தியார் கேள்வி கேட்பாரு. என்ன கேள்வி கேட்பாரு? எவல்யூஷன் தியரி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாரு. என்னது எவல்யூஷன்னா? ஓகே, டார்வின் சொல்றாரு, டார்வினுடைய தியரி இல்லையா, கோட்பாடு இல்லைங்களா? அதை கேள்வி கேட்டா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா, நான் அதை தான் தியானிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப நம்ம 24 மணி நேரமும் பைபிள் படிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கா? 6 மணி நேரம் நம்ம நிச்சயமா தூங்கணும், 6 மணி நேரம் வேலை பார்க்கணும். வேலை பண்ணா அன்னன்னைக்கு சாப்பிடணும்னா வேலை பார்த்தா தானே, அட்லீஸ்ட் 8 மணி நேரம் இருக்கு, நான் குறைச்சி சொல்றேன் 6 மணி நேரம். அப்புறம் துவைக்கிறது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறது, மற்ற அந்த வேலை இந்த வேலை இதெல்லாம் முடிச்சு அப்புறம் டிவி பார்க்கறது வேற இருக்கு, அது ஒரு தனி ப்ரோக்ராம் இருக்கு. அதெல்லாம் சீரியல்லாம் பார்த்து அடுத்த நாளைக்கு முதல் நாளைக்கு உள்ள சீரியல் இதெல்லாம் பார்த்து அந்த கதையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்போம். பைபிளை படிக்கணும்னு எடுத்துக்கிற டைம் பார்த்தோம்னா நம்மளால எவ்வளவு நேரம் படிக்க முடியும்? பைபிளை படிக்கிறது மட்டும் ஒரு 10 நிமிஷம் படிக்க முடியுது. ஒரு சில பகுதியை பழைய ஏற்பாட்டில் போய் படிக்க ஆரம்பிச்சோடனே ஒரு ஆவி வரும். என்ன ஆவி? சரிங்களா? பாருங்க என்ன மாதிரி பவர் பாருங்க. பைபிள் படிக்க ஆரம்பிச்சோடனே தூக்கம் தான் வருது. எங்க 24 மணி நேரமும் நம்ம தியானிக்க முடியும்? அப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி தியானிக்க முடியும்? ஆனா தியானிச்சாதான் நம்மளுக்கு பாக்கியவான். ஆனா நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த உலகத்துலதான் இருக்கு. எங்க நிக்க கூடாது, எங்க நடக்க கூடாது, எங்க உட்காரக்கூடாதோ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்த உலகம் இருக்குது. ஆனா இவைகளெல்லாம் விட்டுட்டு
24 மணி நேரமும் வேதத்தை எப்படி நாம் தியானிக்க முடியும்? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நான் கேள்விதான் கேட்கிறேன், பதிலுக்குள்ள போகணும். படிங்க. பாருங்க, இந்த இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானிக்கிற மனுஷன் ஒரு மரம் மாதிரி இருப்பான். நிறைய பேர் திட்டம் போது கூட சொல்லுவாங்க, நம்ம ஒழுங்கா பார்க்கல, வேலை பார்க்கலன்னு வச்சுங்க, பாரு மரம் மாதிரி நிக்குது பாரு, கல்லு மாதிரி நிக்குது, அது சொல்லுவாங்க. சரிங்களா? மரம் மாதிரி நிக்கிறத பாருங்க அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்க? ஏதோ அப்படியே நீங்க போய் திட்டுங்க, அதை ஒரு 2 எத்துங்க, நம்ம கால் தான் உடையும் இல்லையா? அப்ப மரம் மாதிரி நிக்கிற அப்படிங்கிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானிக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமா. நீர்க்கால்கள்னா தெரியுதுங்களா? அதாவது ஒரு ஆறு வருதுன்னா அந்த ஆறு ஓரமா என்ன இருக்கும்? வரப்பு. அந்த வரப்பு ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? அந்த நீர்க்கால்கள் அப்படிங்கிற அந்த ஆறு ஓரமா நடப்படாத மரம், கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மரம் எப்படி இருக்கும்? வாடி போயிருக்கும் இல்லைங்களா? ஆனா இந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல யார் இருப்பா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அதனுடைய இலை உதிராதான். அப்பனா பச்சையம் எப்பயுமே பச்சை பச்சேர்னு இருக்கும், அதனுடைய இலை உதிராது. அது என்ன பண்ணும்? ஏற்ற காலத்துக்கான கனியை கொடுக்குமா. இந்த மரம்னு யார சொல்லிட்டாரு தேவன்? இப்ப ஒருவேளை நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருந்தோம்னா அந்த மரம் யாருன்னு சொல்லிட்டாரு? மரம் யாருங்க? மரம் யாரு? நாம தான் அந்த மரம். அப்படின்னா அந்த மரம் கனி கொடுக்காத மரத்தை என்ன சொல்றாரு? கிளையெல்லாம் என்ன பண்ணிடுவாரு? வெட்பட்டுருவாங்கிறாரு. கனி கொடுக்கிற கிளையே இன்னும் நல்லா சுத்தம் பண்ணி இன்னும் கனி கொடுக்கறதுக்கு வைப்பாரு. அப்ப இலை மட்டும் கொடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா அந்த மரம்? அப்ப என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். நம்ம என்ன கனி கொடுக்க போறோம்? நம்ம என்ன பச்சை வகையான இலைகளை கொடுக்க போறோம்? நம்ம மரம்னு சொல்றாரு, என்ன விஷயம்? இப்படி இருக்கிற அந்த மரம் என்ன நடக்கும் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. காத்துல அடிச்சுட்டு போற அந்த செத்தை, அந்த வாடின இலை என்ன காத்துல அப்படியே அடிச்சுட்டு போகும் பாத்தீங்களா? அது மாதிரி இருக்குமா? படிங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அந்த ஒரு வருகையில நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த நியாய தீர்ப்புல நிலை நிற்க முடியாது. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அழிஞ்சு போயிருவாங்க. அப்ப இப்ப நம்ம அழிவுக்குள்ள பாதைக்குள்ள போகாம தேவன் காட்டின வழியில நடக்கணும்னா நாம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல் இருக்கணும். சரி, அப்படி இருக்கணும்னா நம்ம 24 மணி நேரமும் பைபிள் படிக்கணும். வாய்ப்பு இருக்கா? அப்ப நம்ம என்ன ஆகுறது? கனியும் கொடுக்க போறது இல்லை, இலையும் வாடி போயிரும். அப்புறம் என்ன ஆகும்? ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்தாருனால ஏன் வர்றாருங்கிற கேள்வி. ஏன்னா வரும்போது என்ன பண்ண போறாரு? நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. நியாய தீர்ப்புல நிலை நிற்கிறது இல்லை, அந்த வழி அழிவுக்குள்ள போயிடும். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சங்கீதம் இனிமே படிக்கணும். நம்ம பைபிள்லாம் நிறைய வாட்டி படிப்போம். நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என்ன வசனம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திறந்து இப்படிதானே படிப்போம். நம்ம ஒரு சில காலண்டர்லாம் இருக்கு, அந்தந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனம் அப்படின்னு. அதை என்னைக்காச்சும் படிச்சிருக்கிறீங்களா? அது எழுத்து ரொம்ப சின்னமா இருக்கு, அது படிக்க முடியாது. கண்ணாடி போட்டு படிச்சாலும் படிக்க முடியாது. சரிங்களா? இப்படிதான் ஒரு குடும்பத்துல குழந்தையே இல்லை. சரிங்களா? 10 வருஷமாச்சு குழந்தையே இல்லை. அந்த கல்யாணம் பண்ண பிறகு அந்த அம்மா தொடர்ந்து சபைக்கு போறது, ஜெபம் பண்றது, ஆண்டவரே எங்களுக்கு எப்படியாச்சும் குழந்தை கொடுங்கன்னு வேண்டும் போது ஒரு 10-15 வருஷம் கழிச்ச பிறகு தேவன் அங்கே ஒரு குழந்தை வாய்ப்புக்கான கரு உருவாயிட்டாங்க. ஒண்ணு கணவர்கிட்ட அந்த அம்மா சொல்லுது, இருங்க பைபிள் படிங்க. ஆமா, ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளவு நாளமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்க குழந்தை கொடுத்தாரு, கரு உருவாயிடுச்சுங்க, நிச்சயமா குழந்தை பிறந்துடும். சரி, அதை அப்ப பார்ப்போம் அப்படின்னோடனே குழந்தை பிறக்கிற டேட் வந்தாச்சு. குழந்தை ஆஸ்பத்திரியில பிறந்தாச்சு. ஒண்ணு தகப்பனுக்கு போன் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு வாங்க அப்படின்னோடனே வர்றாரு. வந்தோடனே அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அன்னையில இருந்தாச்சு நீங்க என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? சரி, உடனே வந்தவொடனே குழந்தைய கொடுங்கன்னு கேட்டா நோ, அந்த அம்மா சொல்லிடுச்சு,
குழந்தையெல்லாம் தர முடியாது. முதல்ல பைபிளை படிங்க. என்ன படிங்க? பைபிளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குழந்தைய தூக்குங்க. ஏன்னா என் தேவன் எனக்கு குழந்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பைபிளை படிச்சா பிறகுதான் உங்களுக்கு என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? குழந்தைய பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி குடும்பம் அந்த பைபிளை கொடுனா இப்படிதான் நம்ம வச்சிருக்கிற பைபிள் மாதிரி தான். இப்படி திறந்து பார்த்தா நடுவுல என்ன புத்தகம் வரும்? என்ன புத்தகம் வரும்? நீங்க தான் சொல்லணும். சங்கீதம் தான் அவருக்கு வந்துச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரியே இருக்கு பாருங்க. சரி, சங்கீதத்துல என்ன பகுதி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 137ஆம் சங்கீதத்துல 9வது வசனம். அதாவது இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. பைபிளை முதன்னு திறக்கிறாரு யாரு? அந்த பிள்ளையோட தகப்பன் இல்லைங்களா? அந்த குடும்பத்துக்கு குழந்தை. படிங்க. இப்படி எல்லாம் வசனம் வந்துச்சுன்னா வாக்குத்தத்த வசனம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் பைபிள்ல இருக்கா? நம்ம நிறைய பேர் இப்படிதான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி? ஆண்டவரே இன்னைக்கு என்ன வசனம் என்ன சரிங்களா? ஏன்னா இப்படி எல்லாம் பைபிள் படிச்சாலும் ஒண்ணும் புரியாது. அப்படியே புரியணும் படிச்சாலும் இப்படிப்பட்ட வசனம்லாம் வந்தா இதுக்கு மேல பைபிளே தொட மாட்டான். இவர் என்னன்னாக்க இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல என்ன பண்ணணுமா? தியானமா இருக்கணுமா, பிரியமா இருக்கணுமா? இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்க. அப்புறம் எங்க நம்ம அவருடைய நியாய தீர்ப்புல 2ஆம் வருகை இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? ஆண்டவரை நம்பலாமா? நம்பினா என்ன நடக்கும்? என்னங்க நீங்க நல்லதை சொல்லுவீங்கன்னா இப்படி எல்லாம் சபிக்கிற மாதிரியே வசனத்தை கொடுக்குறீங்களே அப்படிங்கிறீங்களா? இப்ப இந்த வசனம் சபிக்கிற மாதிரி இருக்குல்ல, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சபிக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த வசனம் ஆசீர்வாதமான வசனம் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உன் பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அப்படிங்கிற ஒரு வசனம் ஆசீர்வாதமான வசனம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்க. இப்ப நம்ம பைபிள் முழுவதையுமே நல்ல தெளிவா படிச்சிருந்தோம்னா இந்த வசனம் உண்மையிலே பிராமிஸா சொல்றேன் ஆசீர்வாதமான வசனம். ஏன்னா இந்த வசனங்களை முழுவதும் இரவும் பகலும் படிச்சு அதற்கான தியானத்துக்குள்ள போகும் பொழுது அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து. அப்ப வேத வசனத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணோம்னா அந்த வசனம் யாரை பத்தி சொல்லி இருக்குமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி இருக்குமா? அது நம்மளுக்கு நித்திய ஜீவனுக்கான ஆசீர்வாதமா? சரிங்களா? அப்பனா இப்ப நம்ம இந்த வசனத்தை எடுத்துக்குவோம். எந்த வசனம் பிரச்சனையா போகணும்? என்னது? உன் பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சரிங்களா? என் பையன் இருக்கிறான், அந்த இருக்கிறான். இவனை பிடிச்சி என்ன பண்ணணும்? இப்ப என்ன பண்ணணும்? கல்லு மேல மோதி அடிக்கணும். அடிக்கிறவன், அதாவது உதாரணமா நான் என் பையன், அவன் இருக்கிறான், இவர் வரதராஜன் பிரதர். இவர் என்ன பண்ணணும்? என் பையனை பிடிச்சி ஒரு கல்லு மேல மோதி அடிச்சா பாக்கியம், ஆசீர்வாதம். ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லுங்க. இருக்குமா? இந்த பைபிளை நம்பலாமா? நம்பலாமா? பைபிளை நம்பலாம். அப்ப வேத வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம தியானிக்கணும், இரவும் பகலும் அதை என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணோம்னா தான் இதுல இந்த நம்மளுக்கு கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற இந்த மறைபொருள்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். இந்த ஆசீர்வாதமான வசனங்களாக நம்மளுக்கு புரிய வரும். சரிங்களா? அப்ப வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணணும். எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு கேட்டா இந்த வசனம்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப நிறைய வசனம் இருக்குது பைபிள்ல. 7 தலை 10 கொம்புன்னு பைபிள்ல இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாம் படிச்சீங்க. இது புரிஞ்சிருக்கு? 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம். இந்த மிருகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு அர்த்தம் பைபிள்ல தான் இருக்குது. நம்ம இப்ப என்ன பண்ணணும்? வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? சரி, ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப ஆராய்ச்சி பண்ணணும் படிக்க போனோம்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் வசனம் இருந்தா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இதே தேவன்கிட்ட போய் கேட்பான், தேவனே ஏன் தேவனே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க தானே பைபிளை படிக்க சொன்னீங்க, 24 மணி நேரம் வேற படிக்க சொல்லி இருக்கிறீங்க, எங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டா ஏசாயா 28:13வது வசனத்தை படிச்சீங்கன்னா ஆமா உங்களுக்கு நான் இந்த பைபிளை புரியாம தான் எழுதி வச்சிருக்கிறேங்கிறார். படிங்க ஏசாயா 28:13. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படியும் சிக்குண்டு பிடிபடும் படிக்கும் குழப்பமா தான் இருக்குது.
ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவைகள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமா மறைபொருள் இருக்கான். இப்ப நீங்க உங்க பிள்ளையை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்னு ஒரு வசனத்தை மட்டும் தேடிக்கிட்டு இருக்கிறீன்னு வைங்க, அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காது. அதுக்கான குழப்பங்களுக்குரிய விடை இன்னொரு இடத்துல வேற எங்கேயாச்சும் ரகசியம் இருக்குமா. அப்ப ஏசாயா 34:16 படிங்க. இங்கே கொஞ்சம் ரகசியம் அங்கே கொஞ்சம் ரகசியமா இருக்கு இல்லையா, அதை தேடி வாசிக்கணும். படிங்க ஏசாயா 34:16. பாருங்க, ஒவ்வொரு வசனத்துக்கான ஒரு கேள்விக்கு ஜோடியா வேற எங்கேயோ அங்கே கொஞ்சம் இருக்குமா. இங்கே அங்கேனா என்னது, இந்த மூலையில இருந்து இங்க மூலையில ஒண்ணா இல்ல, பைபிள்லயே வேற எங்கேயாச்சும் ஒரு கேள்வி கேட்கிறோம்னா அதுக்கான பதில் அதே பைபிள்ல வேற எங்கேயாச்சும் தேடினோம்னா அதுக்கு பதில் இருக்கு. சேர்த்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப நீங்க தான் உன் பிள்ளையை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்ங்கிறத இப்ப ஆசீர்வாதமான ஒரு வசனமாக நம்ம கண்ணுக்கு அந்த மறைபொருள் நீக்கப்பட்டு, ஏன்னா சாத்தான் என்ன பண்ணிருக்கான், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த மகிமையான சத்தியத்தை அப்படியே மறைச்சு வச்சிருக்கிறான். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். ஆனா இது பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் எப்படி இருக்குது, என்னமோ குருட்டாட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வசனம் சொல்றது அப்படிதான் இருக்குது, ஒன்னும் புரியவும் மாட்டேங்குது. அப்படிங்கும் போதுதான் இப்ப நீங்க சொல்லுங்க, கல் யார்? கல்லு மூளைக்கல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சரிங்களா? இந்த மூளைக்கல் ஆகிய கிறிஸ்து மேல உங்க பிள்ளைய மோதி அடிக்கணும். அப்படின்னா என் பிள்ளை இருக்கிறான்ல, அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கைய மனம் திரும்பி யார் மேல விசுவாசத்தை வைக்கணும்? கிறிஸ்து மேல. அப்ப கிறிஸ்து மேல வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் தான் மோதி அடிக்கிறது. கிறிஸ்து என்னும் மூளைக்கல்லின் மேல் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் விசுவாசிக்க வைக்கணும். விசுவாசிக்க வச்சா அந்த கல் என்ன ஆகுது, நம்மளுக்கு வெளியேறப்பட்ட கல். இப்ப சொல்லுங்க, நம்ம கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் அவநம்பிக்கைக்குரிய ஜீவியத்தையும் ஒரு பலவீனமான சூழ்நிலைக்குள்ளேயும் போமா. இப்ப அப்பனா என் பிள்ளைய எதுலதான் மோதி அடிக்கணும் சொல்லுங்க? கிறிஸ்து என்னும் மூளைக்கல்லின் மேல் மோதி தான் அடிக்கணும். படிக்கலாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வரை. அப்ப கிறிஸ்து என்னும் மூளைக்கல் மேல் நாமளும் ஜீவனுள்ள கற்களை போல் அவர் மேல் கட்டப்பட்டு வரோம். அப்ப கல்லுங்கிறது கிறிஸ்து. கிறிஸ்து மேல நாமும் ஒரு கற்களை போல கட்ட வர்றோம்னா நாமளும் கற்கள், நம்ம பிள்ளைகளும் அதுல கிறிஸ்து மேல கட்டப்பட்டு வர்றதுங்கிறதா என்னது, மோதி அடிக்கிறது. ஓகே, அந்த அவர் மேல விசுவாசம் வைக்காதவங்களுக்கு தான் பிரச்சனை. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, அதன் மேல் மோதி அடிக்கிறதுங்கிறது என்னது, அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். புரியுதுங்களா? அப்ப அதன் மேல் மோதி அடிக்கிறதுனா என்னது, அதன் மேல் விசுவாசிக்கிறவன், கல் மூளைக்கல்லாய கிறிஸ்து மேல் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, அவர் விசுவாசிக்கிற நமக்கு பெரிய வெளியேறப்பட்ட ஆசீர்வாதமா இல்லையா? இப்ப சொல்லுங்க, என் பிள்ளைய கொண்டு போய் கல்லுல மோதுறதா இல்லையா? மோதணுமா இல்லையா? சொல்லுங்க. பாருங்க, நம்ம கண்ணு எப்படி மறைச்சு வச்சிருக்கிறான் சாத்தான். இதே வசனம் தான் நம்ம கண்ணுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மறைப்பொருளை இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணிட்டான், நம்முடைய மனக்கண்களை என்ன பண்ணிட்டான், குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆனா இப்ப பாருங்க, வசனம் ஜோடியை தான் கொண்டாந்து அப்படி சேர்த்து பார்த்தா ஆச்சரியமான சத்தியங்கள் மறைப்பொருள்கள் வருது. அதன் மேல் விசுவாசிக்காதவன் மோதி அடிக்காதவன். புரியுதுங்களா? யார் மேல? கிறிஸ்து மேல மோதி அடிக்காதவன் விசுவாசிக்காதவன். படிங்க. பாருங்க, அந்த கல்மலையாகிய கல் யாருங்க? நம்ம கல்மலை யாருங்க? கிறிஸ்து இல்லைங்களா? அதுதான் அந்த கல்லுன்னு சொல்லப்பட்டு. அப்ப அந்த கல்மலையாக கிறிஸ்து என்னும் கல் ஏன் மேல விழுந்துச்சுன்னா, என் புள்ள மேல விழுந்துச்சுன்னா அது அழிஞ்சு போயிடும்.
ஆனா அந்த கல்லு மேல நாம விழுந்தோம்னா, இல்லது என் பிள்ளைய கொண்டு போய் மோதுனா என்ன ஆயிரும்? அது ஆசீர்வாதம், வாக்கியம். இப்படியாக தான் வேத வாக்கியத்தை இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை எப்படி தியானிக்கிறது? 24 மணி நேரம் தியானிக்க முடியுமா? முடியாது. அப்ப நான் எப்படி நம்ம 24 மணி நேரம் தியானிக்க முடியாதுன்னா, இரவுனா என்ன, பகல்னா என்ன? நம்ம இதை ஆங்கிலத்துல கூட படிக்கலாம். சங்கீதம் 30:5 படிங்க. சங்கீதம் 30:5 ஆங்கிலத்துல படிங்க. தமிழ்லையும் படிங்க. சங்கீதம் 30:5. இல்ல 30:5. சாயங்காலத்திலே அழுகை. அப்படின்னா சாயங்காலத்தினுடைய ஆரம்பம் தான் இரவு. சரிங்களா? இரவுலே அழுகை வரும். விடியற் காலத்துல என்ன வரும்? சந்தோஷம். கழிப்புனா சந்தோஷம். ஆங்கிலத்துல படிங்க சிஸ்டர். இரவு முழுவதும் அழுகையா இருக்கும், விடியற் காலத்துல சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? கர்த்தரிடத்துல இருந்தா இரவு முழுவதும் என்னவா இருக்கும்? அப்படியா இருக்கும்? இல்ல வேற விதமா எடுத்துக்கலாம். இரவுனா அழுகை, பகல்னா சந்தோஷம். அப்படின்னா என்ன பண்ணணும்? சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரு டவலை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துடணும். உட்காந்துட்டு என்ன பண்ணணும்? ராத்திரி 12, 1, 2 காலையில 6 மணி வரையும் அழுதுகிட்டே இருக்கணும். அழுவ துண்டை அடிச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்படிதானே வசனம் அப்படித்தாங்க சொல்லுது. இரவு முழுவதும் அழுகை தங்கும், காலையில விடிஞ்சவனே சூரியன் வந்தவனே 6 மணி ஆனவனே துண்டெல்லாம் தூக்கி போடுங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? சந்தோஷமா சிரிங்க. அப்படி எடுத்துக்கலாமா இந்த வசனத்தை? அப்ப என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இரவுனா துக்கம், அழுகை, விடியற் காலம்னா சந்தோஷம். நம்ம இயற்கையாவே பேசுறது வந்து எப்பதான் விடியுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்துல நம்ம சொல்லுவோம்? நம்ம சொல்லுவோமா இல்லையா? எப்பதான் விடியுமோ அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொல்றோம்னு கேக்குறேன். எப்ப இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை வரும்? அப்ப விடியற் காலம்னாலே சந்தோஷம், இரவுனாலே துக்கம், தீமை. இத நம்ம பேசுற வழக்குக்கு நம்ம பேசிக்கலாமா? அப்ப தேவனத்தையும் பேசக்கூடாதா? அவர் புரியாத மாதிரி பேசியிருக்காரு. அவர் வந்து இரவுனா என்ன அர்த்தம்னா துக்கம், தீமை. விடியற் காலம்னா என்னங்க? சந்தோஷம். சரிங்களா? அப்ப இப்ப படிங்க. இன்பம் அப்படின்னாக்க காலை, பகல். துன்பம் அப்படின்னாலே நைட். இப்ப சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில இந்த 2 விஷயம் தான் மாறி மாறி வரும். என்னது? ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம். வேற எதுவும் கிடையாது வருதா நம்ம வாழ்க்கையில? ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம். இந்த இன்பம் வந்தாலும் சரிதான், துன்பம் வந்தாலும் 24 மணி நேரத்தை பத்தி தேவன் நம்மள்ட்ட பேசல. 24 மணி நேரம் நம்ம பைபிள் எல்லாம் தியானிக்க முடியாதுங்கிறது யாருக்கு தெரியும்? தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே நம்மகிட்ட எதிர்பார்ப்பாரா? நம்மளால முடிஞ்சதை தானே எதிர்பார்ப்பாரு. உங்க வாழ்க்கையில இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்குன்னா இரவும் பகலும் உங்க பைபிளை நீங்க என்ன பண்ணுங்க? தியானிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, ஜோடி வசனத்தை தேடுங்க, மறைபொருள்லாம் கிடைக்கும். இப்ப நீங்க தான் அந்த மரம். ஏன்? அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். அப்ப நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரம் நம்ம தான் கனி கொடுக்கணும். அந்த இலை உதிராம இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்போது நியாய தீர்ப்பிலே நம்மளை எங்க கொண்டு போவா இருப்பார்? அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணுமா வேணாம்? அப்ப இன்பத்திலும் துன்பத்திலும் நம்ம வாழ்க்கையில பைபிளை தியானிக்கலாமா? எப்படி தியானிக்கணும்? இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு இருக்கிற வாக்குத்தத்த வசனம் இப்படி ஓபன் பண்ணி அப்படி படித்தா புரியுமா? அதுக்கான ஜோடி வசனத்தோடு தேடி வாசிச்சோம்னா எல்லா ரகசியத்தின் மறைபொருளும் நம்மளுடைய மனக்கண்கள் இருக்கிற காரியங்கள்லாம் நீங்கி சத்திய வெளிச்சத்திற்குள் நாம் வழி நடத்தப்படுவோம். அப்ப என்ன பண்ணணும்? பைபிளை ஆராய்ச்சி பண்ணணும், தேடி வாசிக்கணும். ஜோடி வசனத்தோட வாசிச்சோம்னா ஒவ்வொரு கேள்விக்கான மறைபொருள் என்னவா இருக்குது? ஆச்சரியமான சத்தியங்கள். அதான் இந்த உலகத்தின் முடிவு காலத்துல எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? இந்த முத்திரையெல்லாம் நீங்கி அறிவு பெருக்கத்துல இந்த சத்தியமும் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். சரிங்களா? அப்ப நம்ம தான் மரம்னா நம்ம தான் கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கிறது? என்ன கனி கொடுக்கிறது? திராட்சை பழம், வாழைப்பழம், மாம்பழம் இப்ப சீசன். அப்புறம் வேற என்ன சீசன்? பலாப்பழமா? இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா? என்ன பழம் கொடுக்கிறது? என்ன கனி கொடுக்கலாம்?
ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22 படிங்க. அப்ப நம்ம என்ன மாதிரி கனி கொடுக்கிற மரமா இருக்கணும்னா படிங்க, ஆவியின் கனிகளை கொடுக்கணும். படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமா. அப்ப நம்ம ஆவியின் கனி கொடுக்கணும்னா என்னது? இந்த மாதிரியான விசுவாசம் காரியத்திற்குரிய ஒரு விஷயத்துல அன்போடு என்ன பண்ணணும், இந்த மாதிரி இச்சையடக்கத்தோடு தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசத்துல தெளிவான ஒரு வாழ்க்கையை கனியாக கொடுக்க வேண்டும். நற்கனிகளை கொடுக்கணும். சரிங்களா? தேவையற்ற உலக லாவிய அந்த இச்சை சம்பந்தமானது இல்ல, தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற மரமா இருக்கணும்னா என்ன கனி கொடுக்கணும்? இந்த மரம் எந்த மரம்? இந்த மரம் நான் தான் அந்த மரம். இந்த மரம் என்ன பண்ணணும்? இப்ப இந்த ஆவியின் கனியை கொடுக்கணும். அப்ப ஆவியின் கனி கொடுக்கணும்னா இங்க என்ன வேணும்? தண்ணி வேணும். என்ன வேணும்? அப்ப எந்த ஓரமா தான் நடப்படணும் இந்த தண்ணி? இந்த மரம் நீர்கால்கள் ஓரமா. சரிங்களா? இங்க என்ன பவானியாரா பக்கத்துல? பவானியாரா பிரதர்? நொய்யலாறு தான் இருக்காங்க. இதுல தண்ணியே வர மாட்டேங்குது. பவானியாறுலேருந்து கொஞ்சமாச்சும் வருமா? அது தண்ணி. ஓகே. தொடர்ந்து தண்ணி வர்றாரு பவானியாறு. அப்பனா நம்ம என்ன எங்க போய் நட்டுக்கணும்? இப்ப நம்ம பவானியாறு கரையில போய் நட்டுக்கிட்டாதான் தண்ணி தொடர்ந்து கிடைக்கும். அப்படி சொல்றாரா? அப்ப எந்த ஆத்து ஓரமா நடப்படணும்? எந்த ஆத்து ஓரமா நடப்படணும்? ஒரு ஆறு ஒண்ணு இருக்கு, படிக்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இந்த ஆறு எங்க இருந்து கிளம்பி எங்க வருதுன்னு பாருங்க. பாருங்க, தேவன் பிதாவாகிய தேவன் ஆட்டுக்குட்டியானவர். இவங்க ரெண்டு பேரும் யாருது உங்களுக்கு தெரியுமா? இவங்க யாருன்னு? தேவன், அப்புறம் இன்னொருத்தர் யாரு? ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்ப பிதாவும் குமாரனும் இருக்கக்கூடிய பரலோகம் என்னும் சிங்காசனத்திலிருந்து ஒரு தெளிவான தண்ணீர் ஆறு வருது. எங்க போய் பாத்திய? பாத்துருக்கிறீங்களா? இருக்கா? எங்கேயாவது இருக்கா பிரதர்? இந்தியாவா சைனாவா? தெரிஞ்சு அந்த ஆத்து ஓரமா போய் நட்டுக்கணும். இது எங்க இருந்து கிளம்பி வருது? பரலோகத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து வர்ற ஆறு. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, அந்த மரம் தான் இப்ப யாரு? இப்ப எந்த மரம்? இந்த நதி ஓரம். நதி எங்க இருந்து வருது? பிதாவும் குமாரனும் அமர்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்துல இருந்து தெளிந்த தண்ணீர் வருது. அந்த தண்ணீர் ஓரமா இருக்கக்கூடிய கரையில நடப்பட்ட மரம் தான் இப்ப யாரு? நம்ம இப்ப என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணும்? என்ன கனி கொடுக்கணும்? ஆவின் கனியை கொடுக்கணும். அப்ப இந்த தண்ணீர் உறிஞ்சாதான் கனி கொடுக்க முடியும். தண்ணீர் இல்லைன்னா எந்த தண்ணீர்? இதுக்கு பேர் இருக்கு. அந்த தண்ணீருக்கு படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். மன்னிக்குவோம். 5ஆம் அதிகாரம் 26. தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. என்ன தண்ணீர் முழுக்கு? திருவசனமாகிய தண்ணீர். அப்ப இந்த வசனம் இரவும் பகலும் தியானிக்கணும்னா என்னது? இன்பத்திலும் துன்பத்திலும் வேத வாக்கியத்தை தியானிக்கணும்னா இந்த பைபிள் வசனத்தின் காரியத்துல நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் அந்த பைபிள் பக்கத்திலே இருந்து அதை தியானிச்சு சிந்திச்சு நம்ம வளர்ந்தோம்னா, மரமா வளர்ந்தோம்னா, நாம் தான் அந்த மரம். அந்த மரம் எந்த ஓரமா நடப்பட்டிருக்கு? பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் இடத்துல இருந்து வரக்கூடிய தண்ணீர்னா எதுதான்? இந்த பைபிள் 66 புத்தகங்கள் இருக்கு இல்லையா? இந்த தண்ணீர் திருவசனமாகிய தண்ணீருக்குள்ளாக நாம் தண்ணீரை உறிஞ்சி வளர்ந்தோம்னா என்ன கொடுக்கும்? ஆவியின் கனியை கொடுக்கும். இப்படி ஆவியின் கனியை கொடுத்துட்டா ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதுக்கு நம்ம பயப்படணுமா? அப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் அப்படின்னா இன்பத்திலும் துன்பத்திலும் வேத வாக்கியங்களை தியானித்து நாம ஏற்ற காலத்துக்குரிய ஏற்ற கனியை கொடுக்கணும். அப்புறம் தொடர்ந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே படிங்க. 22.
அந்த இலை, இப்ப அந்த இலை வந்து என்னத்துக்கு பயனா இருக்குது? அந்த மரம் நாம தான். அந்த மரத்திலேருந்து வரக்கூடிய இலை என்னத்துக்கு பயனா இருக்கு? ஜனங்கள், மற்ற உலக ஜனங்களுக்கு ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா என்னங்க? சுகம். அப்பனா சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இதே எசேக்கியேல்ல இந்த நதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நதி அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல அந்த நதி ஓரமா நடப்பட்டிருக்கிற மரத்தை பத்தி 12வது வசனத்துல இருக்கு. அது ஆங்கிலத்திலையும் படிங்க, தமிழ்லையும் படிங்க. அப்ப இததான் நம்ம சங்கீதம் 1ல பார்க்கும்போது, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல ஏற்ற கனி கொடுக்கிற மரம். அது யாரது? அந்த ஆறு எது? பைபிள் வசனத்தை இரவும் பகலும், அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும் தியானிக்கக்கூடிய ஜனங்களுக்கு அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை உறிஞ்சி அதை என்னது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அவைகள் இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் இருக்கிறதுக்குரிய ஜோடி வசனத்தை சேர்த்து பார்த்து அதனுடைய மறைபொருள்களுக்குள்ளாக சத்தா உறிஞ்சி வளரும் பொழுது ஏற்ற கால ஆவியின் கனியை கொடுக்கும். தொடர்ந்து அது இலை உதிராம இருக்கும். அந்த இலை என்னவா இருக்குன்னு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அதனுடைய இலை எதற்கு பயன்படுதுன்னா அவிழ்தம். இது அந்த ஆங்கிலத்தில் உள்ள அந்த கடைசி வரியத்தையும் படிங்க. லீஃப் இஸ் ஃபார் எசேக்கியேல் 47ல 12வது வசனம். அவிழ்தம் அப்படின்னா என்னங்க? அவிழ்தமா? அவிழ்தம் தானே போட்டிருக்கு. அவிழ்தத்துக்கும் அப்படின்னா என்ன? மருந்து. இந்த இயற்கையா இருக்கக்கூடிய எல்லா இலைகளுமே நம்மளுக்கு என்னவாதான் பயன்படுது? மருந்து. நம்ம விசேஷ விதமா பைபிள் என்னும் சத்தியத்தின் தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட மரமா இருந்தா ஏற்றக்கான கனியை கொடுக்கிறோம். அதனுடைய இலை மருந்து மாதிரி பயன்பட போதும் எல்லாருக்கும், உலக ஜனங்களுக்கு. ஏன்னா அந்த இலை என்ன சொல்லப்படுது வெளிப்படுத்துற விசேஷத்துல? ஆரோக்கியம். சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். பாருங்க, இப்ப கூட நம்மளுக்கு இது மாதிரி அநேக விஷயத்துல நம்முடைய கண் மறைக்கப்பட்டு குருடா இருந்தோமா? குருடா இருந்தோமா இல்லைங்களா? இப்ப நம்ம கண்ணு தெரியுதா? கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியுதா? அப்ப நம்மளுக்கு இலை என்ன பண்ணப்பட்டு இருக்கு? மருந்தா இருந்து பயன்பட்டு நம்ம கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாக்குறோம். கல்லுன்னா யாருங்க கல்லுன்னா? அந்த கல்லின் மேல் மோதி அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவர் மேல வைக்கிற விசுவாசம். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளை கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போது அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்குதுங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய மறைபொருள் இல்லைங்களா? இப்ப நம்மளுடைய கண்களும் காதுகளும், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பார்க்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் பாக்கியம் உள்ளவர்கள். இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இததான் நம்முடைய வாழ்க்கையில நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல ஏற்ற கால ஏற்ற ஆவியின் கனிகளை கொடுக்கணும். அதற்கேற்ற உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் இலைகளாக மருந்தாக நம்ம இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துல ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாருன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, நீங்க எப்ப வருவீங்க? நான் எப்ப எடுத்துக்கொள்ளப்படணும் இல்லைங்களா? எப்ப நான் பரலோகம்? ஏன்னா நியாய தீர்ப்புக்கு நான் ரெடி. ஆனா இதுக்கு நீங்க ரெடியா இல்லைன்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் தியானமா இருக்கலன்னா, இன்பத்திலும் துன்பத்திலும் அந்த நீரோட அண்டையில நாம் உறிஞ்சி எடுத்து அந்த சத்தியத்திற்குரிய கனிகளையும் அதன் இலைகளையும் நம்ம கொடுக்கலன்னா, நாம் எங்க நிக்க கூடாதோ, எங்க நடக்க கூடாதோ, எங்க உட்காரக்கூடாதோ அந்த இடத்துலதான் இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பைபிளை படிக்கணும். படிச்சா மட்டும் பத்தாது, இரவும் பகலும். அப்படின்னா இன்பத்திலும் துன்பத்திலும் ஏற்ற கனி கொடுக்கக்கூடிய அந்த சத்திய தண்ணீரை உறிந்து அதற்கான பக்குவத்திற்குரிய ஆவின் கனிகளை கொடுத்து நாம் மற்ற உலகத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டான மருந்து மாதிரி ஆரோக்கியமான ஒரு ஜனங்களாக இருந்து தேவனுடைய பட்சமாக நம்ம வாழணுங்கிறது தான் இந்த சங்கீதத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மாதிரி பைபிள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஏகப்பட்ட மறைபொருள்கள் இருக்கு. இப்ப கூட நான் சொன்ன 7 தலை 10 கொம்புள்ள மிருகம், இது என்னன்னு தெரியுங்களா? தானியல். அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு நம்ம இந்த கூடுகையை நிறைவு பண்ணலாம். இது மாதிரி வாரந்தோறும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதற்கான மகத்துவம் உள்ள மறைபொருள்களை இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து ஏற்ற கால ஏற்ற கனிகளுக்குரிய விஷயத்துல தேவனுக்கு முன்பாக அவர் 2ஆம் வருகையில வரும்பொழுது நம்ம ஏற்ற ஒரு
ஜீவியத்திற்குள்ளாக அவருக்கு முன்பாக உத்தமமா போய் நிற்கிறதுக்கு இந்த வேதவாத வசனத்துக்குள்ளான மகத்துவ ரகசியங்களை அறிந்து தெரிந்தவர்களா இருக்கணும். அப்படின்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, வாரந்தோறும் இந்த ஒரு விஷயத்தை நாங்க எங்கெங்கிருந்தோ பிரயாசப்பட்டு இந்த ஒரு காரியத்தை வந்து நடத்தலாம்னு வந்திருக்கிறோம். உங்களுடைய வர்றவர்கள் உங்களுடைய ஒவ்வொருடைய ஒத்துழைப்பும் இதுல தேவை. இந்த மகத்துவத்தை எல்லாம் அறிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பயே ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு மறைபொருளான சத்தியம் இங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு பிக்ஸ் பண்ணியிருக்கோம்? 4 மணிக்கு. இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக வாரந்தோறும் இங்க தொடர்ந்து நடக்கும். இதற்குள்ளாக எல்லாரும் பங்களிக்க, மற்றவர்களையும் உற்சாகத்தோடு இதற்கு கூட்டி வாங்க. நம்ம ஆசீர்வாதமா கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கிற மரமாய் இருப்போம். ஆகவே தானியேல் 7ஆம் அதிகாரம் 23, 24 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம்னா, கொம்புனா என்ன, மிருகம்னா என்னன்னு வசனம் இருக்கு. கேள்வி என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கேள்வி, 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன? படிங்க. தானியேல் 7, 23, 24. கொம்புனா என்ன, மிருகம்னா என்ன? படிங்க. அப்ப 4ஆம் மிருகம், மிருகம்னாலே அதுக்கு முன்னாடி ஒரு 3 மிருகம் இருக்கு. இந்த பூமியிலேருந்து வரக்கூடிய ஒரு ராஜ்யத்தை தான் பைபிள் மிருகம்னு சொல்லிச்சுன்னா என்னத்தை சொல்லுது? மறைபொருளா இந்த உலகத்துல உள்ள எழும்பி வருகிற ஒரு ராஜ்யம். விசேஷ விதமா ரோம ராஜ்யத்தை பத்தி இந்த ஒரு வசனம் சொல்லுது. இதை பத்தி ஆழமா பின்னாடி படிக்கலாம். அப்போ ஒரு மிருகம்னா என்ன அர்த்தம்னு சொல்லப்படுது? ராஜ்யம். சரிங்களா? அப்ப அதுல உள்ள கொம்புகள் எதை அடையாளப்படுத்துதுன்னு பாருங்க. படிங்க. 10 கொம்புகள் என்னவென்றால் 10. அப்ப பைபிள்ல பாருங்க ஒரு கேள்வி இருக்கு, ஒண்ணுமே புரியாம இருக்கு, மறைப்பொருளா இருக்கு. 7 தலை 10 கொம்புல ஒரு மிருகம். என்ன புரிஞ்சிச்சு? ஆனா அதனுடைய மறைப்பொருள் வெளிப்படுத்தல கேள்வி கேட்டா பதில் எங்க இருக்கு? தானியேல். புரியுதுங்களா? இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு பாவின் கனியை தேடினா எங்க இருக்கு? கலாத்தியர். சரிங்களா? அதனுடைய இலைகளுக்கு அர்த்தத்தை கேட்டா எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்துல, எசேக்கியேல்ல. இப்படியாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து நாம் ஏற்ற காலத்துக்குரிய ஏற்ற கனிகளையும் அதற்கான ஆசீர்வாதமான அந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் இந்த ஒரு வேத வாக்கியத்தின் ஆராய்ச்சிக்குள்ளாக தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிற்க தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக வழி நடத்துவாராக. ஆமென்.